வெல்கம் டு ரவியின் ராகங்கள். வணக்கம், நான் உங்கள் ரவி கோவிந்த். ஒரு 30-35 ஆண்டு காலத்திற்கு முன்பு டிவி இல்லாத, ஆண்ட்ராய்டு போன் இல்லாத காலத்தில் எங்களுக்கு ஒரே புகலிடமாக இருந்த இடம் கோவில். அங்கு நடக்கக்கூடிய உபன்யாசங்கள், சொற்பொழிவுகள், பிரவச்சனங்கள், பட்டிமன்றங்கள், மேடை நாடகங்கள் என்று அனைத்து விழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும், இறைவனை பற்றியே சதா சர்வகாலமும் பேசக்கூடிய, பாடக்கூடிய வாய்ப்பும் எங்களுக்கு நிறையவே கிடைத்தது. ஸ்ரீ கிருஷ்ண பகவானோடு அடியேன் நெருங்கிய நட்போடு இருந்த காலம் அது. இறைவா, எத்தனை முறை உன்னை அழைப்பேன், எதற்காக என்னை பாராமல் இருக்கிறாய் என்று சொல்லி பாடும்படியான ஒரு பாடலை பாடினேன். அந்த பாடலை அன்று வெளியிடுவதற்கோ உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கோ வலைதள வசதி இல்லாததினால் இப்போது வெளியிடுகின்றேன். எல்லோரும் கேட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திரு அனுகிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா, எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா, இன்னும் எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா, என்மேல் பாராமுகம் கொண்டால் முறையாகுமா, ஏதும் கூறாமல் நின்றால் இது நியாயமா, எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா, என்னே பாராமுகம் கொண்டால் முறையாகுமா, ஏதும் கூறாமல் நின்றால் இது நியாயமா, எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா. நித்தமும் உன்னையே நினைந்து நினைந்து, நித்தமும் உன்னையே நினைந்து நினைந்து, நித்தமும் உன்னையே நினைந்து நினைந்து, ஒரு பித்தனை போலே நித்திரை மறந்து, நித்தமும் உன்னையே நினைந்து நினைந்து, ஒரு பித்தனை போலே நித்திரை மறந்து, கூவி அழைத்தேன் கண்ணா, கூவி அழைத்தேன் காதில் விழவில்லையா, உன்னை கூவி அழைத்தேன் காதில் விழவில்லையா, என் குறைகளை கேட்க மனம் இல்லையா, உன்னை கூவி அழைத்தேன் காதில் விழவில்லையா, என் குறைகளை கேட்க மனம் இல்லையா, இன்னும் எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா. வாழ்விலும் தாழ்விலும் உன்னை மறவேன், எந்த ஊழ்வினை சூழ்ந்தாலும் உன்னை மறவேன், வாழ்விலும் தாழ்விலும் உன்னை மறவேன், எந்த ஊழ்வினை சூழ்ந்தாலும் உன்னை மறவேன், நோய் கொண்ட போதில் என் நினைவை இழந்து, நோய் கொண்ட போதில் என் நினைவை இழந்து, உடல் நோய் கொண்ட போதில் என் நினைவை இழந்து, உன்னை நான் மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நோய் கொண்ட போதில் என் நினைவை இழந்து, உன்னை நான் மறந்தாலும் நீ என்னை மறவாமல், குருவெனவே வந்து அருள் தர வேண்டும், குருவெனவே வந்து அருள் தர வேண்டும், திருவடி நிழலில் கொஞ்சம் இடம் தர வேண்டும், குருவெனவே வந்து அருள் தர வேண்டும், திருவடி நிழலில் கொஞ்சம் இடம் தர வேண்டும், எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா, என்னேல் பாராமுகம் கொண்டால் முறையாகுமா, ஏதும் கூறாமல் நின்ற
என்றால் இது நியாயமா? எத்தனை முறை உன்னை அழைப்பேன் கண்ணா கண்ணா கண்ணா. ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, 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 ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா.